தீராத பந்தங்கள் தீர்த்து வைத்தாரே. சிங்கார தந்தை தந்தேனோரும் சொல்லாரே, தீராத பந்தங்கள் தீர்த்து வைத்தாரே. ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்வியக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்வியக்த முரளியில் மிக 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 உயர்ந்த அப்பா தன்னுடைய கோடியில் ஒரு குழந்தையை, அந்த கோடியில் கூட தனிப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையினுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை பார்த்துட்ருக்கார். ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் மின்னிட்டிருக்கக்கூடிய அந்த தெய்வீக நட்சத்திரத்தினுடைய ஒளியை பார்த்துட்ருக்கார். குழந்தைகளுடைய கண்களில் ஸ்நேகத்தினுடைய ரேகையை பார்த்துட்ருக்கார். உள்ளத்தில் திலாராம் பாபா மேலே வச்சுருக்கக்கூடிய ஆழமான அன்பினுடைய ரேகையை பார்த்துட்ருக்கார். இந்த மாதிரியான பாக்கியம் குழந்தைகளுக்கு வேறு எப்பயுமே கிடைக்காது. குழந்தைகள் நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அது சங்கமயுகத்தினுடைய பிராப்தியாக இருக்குது. பாபா சொல்லுங்க, இந்த பாக்கியம் அழியாததாக ஏன் ஆகியிருக்கு அப்படின்னா, இந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாப்தாதா அழிவற்றவராக இருக்கார். சங்கமயுகத்தில் தான் இந்த சிரேஷ்டமான பாக்கியங்கிறது பிராப்தியாகுது. வருங்காலத்தில் கூட இந்த பாக்கியம் நம்ம கூடவே சேர்ந்து வருது. பாபா சொல்றாங்க, இந்த பாக்கியத்தை எவ்வளோ சங்கமயுகத்தில் நம்ம சேமிக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த பாக்கியம் அப்படிங்கிறது பல பிறவிகளுக்கு நமக்கு பலன் கொடுத்துட்டே இருக்கும் அப்படின்றார். அடுத்ததான் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் என்ன பார்க்க விரும்புகிறார்னா, தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறத பார்க்க விரும்புகிறார். சுயத்தின் மீது அப்படின்னா சுயத்தில் இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்கள் மீது, மனம் புத்தி சன்ஸ்காரத்தின் மீது ராஜாவாக இருக்கிறத பார்க்க விரும்புகிறார். ஃப்யூச்சரில் என்னமோ ராஜ்ய அதிகாரியாக ஆக தான் போகிறோம். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் ஒவ்வொருத்தரும் சுயராஜ்ய அதிகாரியாக ஆகணும் அப்படின்றார். மேலும் பாபா சொல்கிறாங்க, எப்போ பாபா கூடவே நம்ம இருந்துகிட்ருக்கோமோ, தனியாக உணர்றது இல்லையோ, சதா பாபாவை துணைவனாக ஆக்கி நம்ம கூட வச்சுருக்கோமோ, அப்போ மனசு புத்தி என்கிட்ட கண்ட்ரோலிங் பவர் இல்லை, ரூலிங் பவர் சக்தி இல்லை, இப்படி மனசு புத்தியால் சொல்ல முடியாது. மேலும் பாபா சொல்கிறாங்க, ஒரு ஸ்வரூபம், அதாவது சிவசக்தி ஸ்வரூபம், இந்த நினைவு இருந்ததுன்னா பாபா கூடவே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, சங்கமயுகத்தினுடைய 2 விசேஷமான விசேஷங்களை பாபா பார்க்க விரும்புகிறார். அதாவது ரெண்டுமே ரொம்ப விலை மதிப்பு வாய்ந்ததுன்றார். ஒன்று சங்கல்பத்தினுடைய சக்தி, 2வது சங்கமயுகத்தினுடைய நேரம். பாபா சொல்கிறாங்க, சங்கமயுக நேரத்தில் தான் ஒரு பிறவியில் தான் பல பிறவிகளுக்கான பலனை நம்ம உருவாக்கணும். ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, குழந்தைகளுக்குள்ள தேவையான அந்த அதாவது சுத்தமான சங்கல்பங்கள் கம்மியாக இருக்குது, பியூர் தாட்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் வீணான எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பாபாஸ்ரீ, இந்த சங்கமயுகத்தினுடைய இந்த ஒரு பிறவிலையாவது வீணான எண்ணங்களை குழந்தைகள் நம்ம முடிக்கணும் அப்படின்றார். ஏன்னா சங்கமயுகத்தினுடைய மகத்துவப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நொடி கூட ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் அப்படிங்கிறார் பாபா. அடுத்தது பாபா சொல்கிறாங்க, இந்த சங்கல்பம் சமயம் இது 2த்தினுடைய வேல்யூவை புரிஞ்சுட்டு நம்ம இதை நல்ல முறையில் காரியத்தில் பயன்படுத்தணும். எப்படி பாருங்கள், ஸ்தூலமான ஒரு பணத்தின் மீது ரொம்ப நம்ம கவனம் வைக்கிறோம், அட்டென்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணுறோன்னா அது பல பிறவிகளுக்காக சேமிப்பாகுது. அதே மாதிரி இந்த 2 விஷயங்கள், சங்கல்பம் சமயம் நேரம், இந்த 2 விஷயங்கள் மீதும் குழந்தைகள் நம்ம கவனம் கொடுத்து அதை சேமிப்பு பண்ணணும், அதை பயன்படுத்தணும், காரியத்தில் வெற்றி மூர்த்தியாக நம்ம ஆகணும் அப்படின்றார். அடுத்ததாக பாபா சொல்கிறாங்க, மதுபனில் ஃபஸ்ட் டைம் வந்தவங்களுக்கு பாபா சொல்கிறாங்க, முழு பரிவாரம் பாப்தாதா எல்லாருடைய சகயோகமும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாருடைய அன்பும் உங்கள் மேலே இருக்குது. அதனால் அவங்க எல்லாரும் உங்களுக்கு சகயோகியாக ஆவாங்க, நீங்களும் சகஜ யோகியாக ஆகணும். ட்ராமா பிளான் படி இப்போ வந்திருக்கீங்க. ஆனால் குழந்தைகள் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் வரதானம் கிடைக்கும். அதாவது பாபா என்ன வரதானம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உளப்பூர்வமாக விரும்புனீங்கன்னா கடைசியில் வந்தாலும் தீவிரமான வேகம் பண்ணி நீங்கள் முன்னால் முயற்சி பண்ணி முன்னால் வர முடியும் அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம கேட்போம். சாந்தி. இன்றைய அவ்வியக்த முரளி தேதி 23/8/2026, ரிவைஸ் டேட் 31/3/2011.
முரளியினுடைய தலைப்பு திடமான எண்ணத்தின் மூலம் டென்ஷன் இல்லாதவராகி அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக ஆதாரமூர்த்தியாகுங்கள். மன சக்தி மூலம் துக்கமான ஆத்மாக்களுக்கு குஷி என்ற வரதானத்தை வழங்குங்கள். இன்று மிக மிக உயர்ந்த தந்தை தன்னுடைய கோடியில் ஒரு குழந்தையை, அக்கோடியிலும் தனிப்பட்ட குழந்தையின் பாக்கிய ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் திவ்ய நட்சத்திரத்தின் ஒளியானது ஒளி வீசி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆத்ம நட்சத்திரம் பிரகாசிச்சுட்டு இருக்கிறத பாபா பார்க்குறார். கண்களில் ஸ்நேகத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளத்தில் திலாராமின் ஆழமான அன்பின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். கைகளில் ஞான கஜானாக்களின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். பாதங்களில் பல மடங்கு பாக்கிய ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் இந்த ரேகைகளில் வரிசை கிரமமாக முழுமை அடைந்திருக்கிறார்கள். இம்மாதிரியான பாக்கியம் உங்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை. உங்களுடைய இவ்வளவு சிரேஷ்ட பாக்கியம் பிரகாசித்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த பாக்கியம் அழியாததாக ஏன் ஆகிறது? ஏனென்றால் கொடுக்கக்கூடியவர் அழியாதவர் ஆவார். இந்த சங்கம யுகத்தில்தான் இவ்வாறான சிரேஷ்ட பாக்கியம் பிராப்தியாகிறது. அது எதிர்காலத்திலும் கூட நடைமுறையில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த சங்கம யுகம் அனைத்து பிராப்திகளுக்குமான யுகமாகும். இந்த பாக்கியத்தை எவ்வளவு நேரம் சேமிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு சேமிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு பல ஜென்மங்களுக்கு பாக்கியத்தின் பலன் பிராப்தியாகி கொண்டே இருக்கும். சங்கமயுகம் எல்லா பிராப்திகளுக்கான யுகமாக இருக்குது. இப்போ இந்த சங்கமயுகத்தில் எந்த அளவுக்கு பாக்கியத்தை சேமிக்கிறோமோ அந்தளவு பல பிறவிகளுக்கு பாக்கியத்தோட பலன் கிடைச்சிட்டே இருக்குன்றார். இந்த சங்கமயுகத்தின் மகிமையை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சங்கமயுகத்தின் பிராப்திகளை முழு கல்பத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். சங்கமில் கிடைத்த பிராப்தி எல்லா கல்பத்திலையும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாகும். ஒவ்வொரு குழந்தையும் சங்கமயுகத்தின் பிராப்தியை அடைவதில் எந்தளவு முழுமை அடைந்திருக்கிறார்கள் என பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தில் சதா இருந்து கொண்டே இருக்கிறீர்களா அல்லது அவ்வப்பொழுதா? அழியாத தந்தையினுடைய பிராப்திகள் கூட அழியாததாகும். பாப்தாதா அழியாதவர், அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய பிராப்திகள் கூட அழியாதது ஆகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு தெரியும் அல்லவா? பாப்தாதா நம்மளை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறார் தெரியும் தானே? ஒவ்வொரு குழந்தையையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக வேண்டும் என பாப்தாதா விரும்புகிறார். சுயத்தின் மீது என்றால் கர்ம இந்திரியங்கள் மீது, மனம் புத்தி சம்ஸ்காரங்களின் மீது ராஜாவாகி ராஜ்யம் செய்வதாகும். அப்படி நம்ம ராஜ்யம் பண்ணணும்னு பாபா ஆசைப்படுறார். எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரி ஆகத்தான் போகிறீர்கள். ஆனால் இப்பொழுது சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாக ஆக வேண்டும். ஏனென்றால் தந்தை மூலமாக அனைத்து பிராப்திகளின் கஜானா பிராப்தியாகியுள்ளது. ஆகையால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார். ஆகவே நீங்கள் அனைவரும் சுயராஜ்ய அதிகாரி ஆகிவிட்டீர்களா? மனம் புத்தியின் மீது ஆட்சி செய்யும் சக்தி, கட்டுப்படுத்தும் சக்தி வந்து விட்டதா? ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர், ஆட்சி செய்யக்கூடிய சக்தி, கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி மனசு புத்தி மேலே வந்துருச்சான்னு கேட்குறார். அடிமையாகவில்லை தானே? என்னோட மனசு புத்திக்கு நான் அடிமையாகலை தானே? நீங்கள் அதிகாரிகள் எப்பொழுதெல்லாம் பாப் தாதாவின் துணையில் இருக்கிறீர்களோ, தனியாக உணர்வதில்லையோ, தந்தையை சதா துணைவராக்கி வைத்திருக்கிறீர்களோ, அப்பொழுது மனம் புத்தியானது எனக்கு சக்தி இல்லை, கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை என கூற முடியாது. பாருங்கள், எப்பப்பெல்லாம் பாபாவுடைய துணையில் இருக்கோமோ, தனியாக ஃபீல் பண்ணுறதில்லையோ, பாபாவை சதா துணைவனாக்கி கூட வச்சுருக்கோமோ, எப்பெல்லாம் இப்படி இருக்கோ அப்போல்லாம் மனசோ புத்தியோ எனக்கு சக்தி இல்லை, கண்ட்ரோலிங் பவர் இல்லை, இப்படியெல்லாம் மனசு புத்தி சொல்லாதுன்ற பாபா சொல்ல முடியாதான். ஆகையால் பாப்தாதா சக்திகளாகிய நமக்கு கூறுகிறார், எந்த சொரூபத்தை நினைவில் வைத்திருந்தால் எப்பொழுதுமே பாபாவின் கூடவே இருப்பதை மறக்க முடியாது. பாபா கேட்குறார், அவருடைய சக்தி சேனைகள் நம்ம
ஸோ சக்திகளாகிய நம்மளை பார்த்து பாபா என்ன கேட்குறாருன்னா, எந்த ஸ்வரூபத்தை ஞாபகம் வச்சுருந்தோன்னா பாபா எப்பயுமே கூட இருக்காரு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம இருப்போம் அப்படின்னு கேட்குறார். எந்த ஸ்வரூபத்தை ஞாபகம் வச்சுருந்தா பாபா சொல்கிறார், அது சிவசக்தி ஸ்வரூபமாகும். சிவசக்தி ஸ்வரூபத்தில் நம்ம நிலச்சி இருந்தோன்னா பாபா கூடவே இருக்கார் அப்படிங்கிறது நம்ம மறக்க மாட்டோம். சிவனும் சக்தியும் இணைந்தே இருக்கிறார்கள். இந்த நினைவு உள்ளது. இந்த நினைவானது மாயையை வென்றவர்கள் இயற்கையை வென்றவர்களாக ஆக்கிவிடும். சிவசக்தி இந்த ஸ்வரூபம் என்ன பண்ணோம்னா, இந்த ஞாபகம் இருந்ததுன்னா மாயை ஜெயிச்சவங்களா இயற்கையை வென்றவர்களாக ஆயிடுவோமா. ஏனென்றால் பாப்தாதா கூறிக்கொண்டிருக்கிறார், நிகழ்காலத்தில் அனைவரும் இயற்கைக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இயற்கையும் இடையூறு செய்கிறது. ப்ரெசன்ட் டைம் டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்குது? வெளி உலகத்தில் மனிதர்கள் இயற்கைக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு இடையூறு பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் இயற்கை நேச்சர் கூட என்ன பண்ணுது, நமக்கு இடையூறு கொடுக்குது. இன்றைய நாட்களில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இயற்கை பல இடங்களில் தனது காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இயற்கையை வென்றவராகி அதையும் சத்தோப்பிரதானமாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நம்ம இயற்கையை கூட சத்தோப்பிரதானமாக மாற்றிட்டே இருக்கோம். மனிதர்கள் இயற்கையின் குழப்பங்களை பார்த்து நாளை என்ன நடக்குமோ என பயப்படுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்பது. அவங்க பயப்படுறாங்க என்ன ஆகுமோன்னு, ஆனால் நமக்கு தெரியும் நாளைக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஏனென்றால் சிருஷ்டி சக்கரத்தின்படி அமிர்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அமிர்த வேலைக்கு பின் என்ன ஏற்படும்? விடியற் காலை, இருள் விலகி ஒளி வருகிறது. அதனால் உங்களுக்கு குஷி இருக்கிறது. நைட்டு போய் பகல் வரப்போகுது, இருட்டு போய் ஒளி வருது, அதனால் உங்களுக்கு குஷி இருக்குன்றார். அதாவது இப்பொழுது சுகமயமான உலகம் வந்தே விட்டது என்று. அங்கு இயற்கை கூட சுகமானதாக இருக்கும். குஷி இருக்கிறது தானே. சத்தியுகத்தில் இயற்கை கூட சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா, மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஸோ பாபா சார் குஷி இருக்கிறது தானே. அந்த ராஜ்யத்தில் துக்கம் அசாந்தியினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது. ஏனென்றால் இப்பொழுது சங்கம யுகத்தில் நீங்கள் இயற்கையை வென்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் குஷிதானே. கூறுங்கள், எங்களது ராஜ்யம் வரவிருக்கிறது, இந்த குஷி இருக்கிறதா? இந்த குஷியில் இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. குஷியாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் இந்த குஷி துக்கம் அசாந்தியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தந்தையின் மூலம் கிடைக்கப்பெற்ற குஷியின் கிரணங்கள் சென்றடைந்து விட்டனவா? நம்ம சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு நம்மளை கேட்குறாரு. நம்ம சந்தோஷமாக இருக்கோன்னொடனே பாபா அடுத்தது என்ன கேட்குறார்? இந்த குஷி பாபா த்ரூ இந்த குஷி எனக்கு கிடச்சிருக்கு. இந்த குஷியை நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய துக்கம் அசாந்தியான ஆத்மாக்களுக்கு அந்த கிரணங்களை கொடுத்துருக்கேனா அப்படின்னு கேட்குறார். பாப்தாதா கூறியுள்ளார், அதாவது இம்மாதிரியான மன்சா சேவை செய்வதற்கான நேரத்தை ஒவ்வொருவரும் தங்களது தினசரி ரொட்டீனில் நடவடிக்கைகளில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வாறு மற்ற காரியங்களுக்கு நேரத்தை ஒதுக்குகிறீர்களோ அவ்வாறே உங்களது ஆத்மாக்களுக்கு மனசக்தி மூலமாக அதிகமான வரதானங்களை கொடுத்து குஷிப்படுத்துங்கள். பாபா என்ன சொல்ல வரார்? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு மன்சா சக்தி மூலமாக நிறைய வரதானங்கள் பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்து அந்த ஆத்மாக்களை குஷிப்படுத்துங்க அப்படின்றார். மன்சா சேவைக்கான தங்களது நேரத்தை ஒதுக்கியவர்கள் கைகளை உயர்த்துங்கள். மன்சா சேவைக்காக டெய்லி இந்த டைம் நான் ஒதுக்கியிருக்கேன் பாபா, இந்த டைம் டெய்லி ஃபிக்ஸடாக நான் மன்சா சேவை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பாபா கை தூக்க சொல்கிறார். நல்லது. இதை செய்யவில்லையா அவர்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். யார் இந்த மன்சா சேவை பண்ணலையோ அவங்க ரொம்ப கம்மி நம்பரில் தான் இருக்காங்களாம். ஆனால் ஒவ்வொருவரும் இதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய சகோதர சகோதரிகள் அல்லவா. அதனால் இரக்கம் ஏற்படுகிறது தானே. இரக்கம் இல்லாமல் போய்விடுவதில்லை தானே. இரக்கம் ஏற்படுகிறது தானே. நம்மளோட பிரதர் சிஸ்டர்ஸ் தானே. அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே மன்சா சேவைக்காக டைம் கொடுக்கணும் அப்படின்றார் பாபா. மேலும் பாப்தாதா எல்லோரிடமும் சங்கமயுகத்தின் 2 விசேஷங்களை பார்க்க விரும்புகிறார். அவை விலைமதிப்பற்றதாகும். ரொம்ப முக்கியமான விலைமதிப்பான 2 பொக்கிஷங்களை, 2 ஸ்பெஷாலிட்டிஸை பாபா பார்க்குறார். ஒன்று சங்கல்ப சக்தி, மற்றொன்று சங்கமயுகத்தின் நேரம்.
ஏனென்றால் சங்கமயுக காலத்தில் ஒரு பிறவியில் பல ஜென்மங்களுக்கான பலனை உருவாக்க வேண்டும். ஒரு பிறவியில் பல பிறவிக்கான பலனை உருவாக்கணும். அதனால் இன்றைய நாளில் பாப்தாதா பார்க்கிறார், அதாவது நிறைய பேருக்கு சுத்தமான சங்கல்பங்கள் குறைவாக இருந்தாலும் வீணான சங்கல்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. வேஸ்ட் தாட்ஸ் நிறைய வருதா மெஜாரிட்டி. விலை மதிப்பில்லாத இந்த ஒரு பிறவியில் வீணான சங்கல்பங்களை முடித்து விட வேண்டும். சங்கமயுகத்தின் மகத்துவத்தின்படி ஒவ்வொரு நொடியும் மிக விலை மதிப்பில்லா நேரமாக உள்ளது. ஆகவே ஒவ்வொருவரும் நேரம் மற்றும் சங்கல்பங்களின் மதிப்பை உணர்ந்து நேரம் மற்றும் சங்கல்பங்களை வெற்றியடைய செய்யுங்கள். இவ்வாறு ஸ்தூல செல்வத்தை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் பல ஜென்மங்களுக்கு சேமிப்பாகிறது என்று அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஸ்தூலமான ஒரு செல்வத்தை நான் கரெக்டாக யூஸ் பண்ணேன்னா பல பிறவிக்காக என்னால் சேமிக்க முடியும். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இவ்வாறே 2 விஷயங்களிலும் கவனம் கொடுத்து வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். ஃபிசிக்கலாக ஒரு பணத்தை கரெக்டாக முறையில் நான் செலவு பண்ணேன்னா பல பிறவிக்கு சேமிப்பு பண்ணுறாங்க. அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறார், சங்கமயுகத்தினுடைய நேரம், சங்கல்பத்தினுடைய சக்தி, இது 2 மேலே ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வெற்றி மூர்த்தியாக நம்ம ஆகுவோம்ன்றார் பாபா. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இன்று விசேஷமான வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் இன்று முதல் தன்னை டென்ஷன் இல்லாமல் ஆக்க முடியுமா? இன்றிலிருந்து அட்டென்ஷன் வையுங்கள். டென்ஷன் இல்லாமல். பாப்தாதா எப்பொழுதெல்லாம் குழந்தைகளை டென்ஷனில் பார்க்கிறாரோ அப்பொழுது நினைக்கிறார், இப்பொழுது இந்த குழந்தையின் ஃபோட்டோ எடுத்து வைக்க வேண்டும் என்று. அதனால் தாங்களே புரிந்து கொள்வார்கள் நான் என்னவாக ஆகிவிட்டேன் என்று. ஃபோட்டோ பார்க்குறப்ப தெரியும் இல்லையா தான் எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன், குழந்தைகளே புரிஞ்சுப்பாங்க அப்படின்றார் பாபா. பாப்தாதா குழந்தைகள் மனதை வென்றவர்களாக உலகை வென்றவர்களாக ஆவதை விரும்புகிறார். டென்ஷன் மனதில் வருகிறது தானே. நீங்களோ ராஜா, சுயராஜ்ய அதிகாரிகள் அல்லவா? மனம் உங்களுடையதா அல்லது மனம் உங்களுக்கு எஜமானனா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? முழு நாளும் என் மனம் என்று தானே சொல்கிறீர்கள். மனம் எஜமானர் இல்லை தானே. யார் தைரியம் வைக்கிறார்களோ தந்தையின் வரதானம் சகஜமாக அவர்களுக்கு கிடைக்கிறது. என் மனம்னு ஃபுல் டே சொல்கிறோன்னா அப்போ நான் தானே அதிகாரி, நான் தானே ராஜா, மனசு ராஜா கிடையாது இல்லை. ஸோ யார் தைரியம் வைக்கிறோமோ அவங்களுக்கு பாபாவோட வரதானம் ஈஸியாக கிடச்சிடுது. ஆனால் சிறிது கவனம் வைக்க வேண்டியுள்ளது. கொஞ்சம் அட்டென்ஷன் வைக்கணுன்றார். தந்தையின் வரதானத்தினுடைய உதவியை அனுபவம் செய்து பாருங்கள். பாப்தாதா வரதான் கொடுத்துடுறார். பட் ஆனால் அதை பாபா கொடுக்கக்கூடிய ஹெல்ப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அனைவருடைய முகத்தை பார்க்கும் போது எவ்வாறு காட்சி அளிக்கிறது? டென்ஷன் ஏதுமின்றி தாமரை மலருக்கு சமமாக அல்லது மலர்ந்த ரோஜா மலருக்கு சமமாக உள்ளது. பாப்தாதாவுக்கு முன்னால் மதுபனில் குழந்தைகள் உட்காந்துருக்காங்க. ஸோ பார்க்குறப்ப எப்படி இருக்கான் பாபாவுக்கு? டென்ஷன்லாம் எதுவும் இல்லை. குழந்தைகளோட முகம் தாமரை மலருக்கு சமமாக, மலர்ந்த ரோஜா பூக்கு சமமாக இருக்காமா. பாப்தாதா முதலில் எழுதுவதற்கான வேலையை கொடுத்திருந்தார். எல்லா இடங்களிலிருந்தும் சில செய்திகள் வந்துள்ளன. பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு எழுதணும் அப்படின்லாம் பாபா ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாரு. ஸோ பல இடத்துல இருந்தெல்லாம் பாபாவுக்கு அந்த ரிசல்ட்டுக்கான மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. இங்கு கூட முடிவுகள் தெரிய வருகிறது. கவனம் கொடுத்ததற்கு பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகள் அட்டென்ஷன் கொடுத்தாங்களே, பாபா ரிட்டர்னில் வாழ்த்துக்கள் கொடுக்குறார். ஆனால் இப்பொழுது வாணி மூலமாக கேட்பதற்கான காலம் குறைந்துள்ளது. நம்ம சொல்லி பேசி இன்னொருத்தங்க கேட்கணுன்னா அதற்கான டைம்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்ற, நிறைய கேட்க விரும்புறதில்லை இல்லையா யாருமே. ஸோ பாபா சொல்கிறார், இப்பொழுது வாணி மூலம், அதாவது பேச்சு மூலமாக கேட்பதற்கான நேரம் குறைந்துள்ளது. ஆகையால் மனம் மற்றும் உங்களது முகம் மற்றும் நடத்தை மூலமாக சேவை செய்யுங்கள். மனசா சேவை பண்ணோம், முகம் நடத்தை மூலமாக இப்போ சேவை பண்ணுங்கன்றார். இப்பொழுது செய்யக்கூடிய பயிற்சியானது வரக்கூடிய காலங்களில் காரியங்களில் பயன்படும். இப்போ நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதுதான் ஃப்யூச்சரில் எனக்கு காரியத்தில் யூஸ் ஆகும். ஆகவே இன்றிலிருந்து டென்ஷன் இல்லாமல் இருப்பதற்கான சங்கல்பம் செய்கிறீர்களா? செய்ய முடியும் என்பவர்கள் கையை உயர்த்துங்கள். டென்ஷன் இல்லாத அனைவருடைய புகைப்படத்தையும் எடுங்கள். பாபா சொல்ல மிக நல்லது. ஆகவே சூழ்நிலையின் காரணமாக பலர் டென்ஷனில் இருக்கிறார்கள். இன்றைய நாட்களில் டென்ஷன் உலகத்தில் மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே உங்களது டென்ஷன் இல்லாத அனுபவம்
நடத்தை மேலும் முகமும் அவர்களுக்கு முன்னால் ஆதார மூர்த்தியாக ஆகிவிடும். வரல எல்லாருக்கும் டென்ஷன் அதிகமாகுது. ஸோ டென்ஷன் இல்லாத முகம் நடத்தை நம்மக்கிட்ட இருக்கிறப்ப நம் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவத்தினால மற்றவங்களுக்கு முன்னால் நம்ம ஆதார மூர்த்தியாக ஆயிடுவோன்றார் பாபா. ஒருவேளை இன்றைய உலகத்தில் சுற்றி வந்தாலோ அல்லது செய்திகளை கேட்டாலோ என்ன காட்சியை பார்க்கிறீர்கள்? தங்கள் குஷிக்காக தற்காலிகமான சாதனங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். என்னுடைய குஷிக்காக பாபா சொல்கிறார், டெம்பரரியாக நிறைய சாதனங்களை இன்றைக்கி உருவாக்கிட்டே இருக்காங்க. ஆகவே டென்ஷனில் உள்ளவர்களுக்கு முன்னுதாரணமாக வெளிப்படும் போது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்பவர்களாக தென்படுவீர்கள். வேர்ல்டு ஃபுல்லாக டென்ஷனில் இருக்காங்க. நான் அவங்களுக்கு முன்னால் டென்ஷன் இல்லாதவனா, நான் ஒரு எக்ஸாம்பிளாக அவங்களுக்கு முன்னால் வெளிப்பட்டுட்டேன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய உதவி செய்யக்கூடியவங்களாம் அவங்களுக்கு தோணுமா. ஆகவே மனதின் எண்ணங்களில் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் சங்கல்பம் செய்வீர்களா? திடமாகவா அல்லது சாதாரணமாகவா? எங்கு உறுதி இருக்கிறதோ அங்கு வெற்றி அடங்கியுள்ளது. செய்வோம் என்பதல்ல, செய்தே ஆக வேண்டும். பிடித்துள்ளதா? இவ்வாறு இருப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பாப்தாதா ஒரு விஷயத்தை பார்க்கிறார். கையை உயர்த்தி எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார்கள். கையை உயர்த்துவதால் சந்தோஷம் வருகிறது. ஆனால் இப்பொழுது என்ன செய்வீர்கள்? திட சங்கல்பம். திட சங்கல்பம் சாதாரண சங்கல்பம் இரண்டிலும் பகல் இரவிற்கான வித்தியாசம் உள்ளது. செய்வீர்கள், ஆனால் செய்தே ஆக வேண்டும். இந்த வருடத்தில் பாப்தாதாவின் சந்திப்பின் கடைசி நாளாகும். அந்த வருஷத்து சீசனுடைய லாஸ்ட் டர்ன் அது. அடுத்த பாப்தாதா சந்திப்பில், அதான் நெக்ஸ்ட் சீசனில் ஒவ்வொரு சிறிய பெரிய சென்டரில் இடையிடையே போதுமான நேரம் இருக்கிறது. காரணம் கூறாமல் நிவாரண ஸ்வரூபத்தை பார்க்க விரும்புகிறார். ஆகவே எவ்வளவு ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. பிராமண பரிவாரத்தில் டென்ஷனின் பெயர் அடையாளம் கூட இருக்கக்கூடாது. முடியும் தானே? ஒவ்வொருவரும் தனக்குத்தானே கேளுங்கள், முடியுமா? இந்த மகிழ்ச்சியான செய்தியை பாப்தாதா கேட்க விரும்புகிறார். அனைவரும் விருப்பம் வைப்பதை பாப்தாதா பார்க்கிறார். செய்வீர்கள், ஆனால் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அது தன்னுடையதாக்கிக் கொள்கிறது. பிறகு இனிமையான வார்த்தைகளை கூறுகிறீர்கள், இவ்வாறு நடக்கத்தானே செய்யும் என்று. பாபா சொல்கிறத செய்யணும்னு தோணுது, ஆனால் ப்ராப்ளம் வரப்போ அப்புறம் மாறி போயிடுது. அப்புறம் என்ன சொல்கிறோம்? இதெல்லாம் நடக்க தானே செய்யும் அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறோமா. பாப்தாதாவிடம் மிகவும் இனிமையாக இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், எல்லா காரணங்களுக்கும் நீங்கள் ராஜா ஆகிவிடுங்கள். பாபா என்ன சொல்கிறார்? எல்லா காரணங்களுக்கும் நீங்கள் ராஜா ஆகிவிடுங்கள், சுயராஜ்ய அதிகாரி ஆகிவிடுங்கள். ஆகவே இன்று பாப்தாதா எதிரில் அமர்ந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும், தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் உள்ளத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கு நீங்கள் கண்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள், ஆனால் பாப்தாதா தூரத்தில் அமர்ந்துள்ள குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பாப்தாதாவிற்கு தெரிய வருகிறது, மதுபனில் கூட இன்றைய நாட்களில் சிறு சிறு கீதா பாடசாலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. வந்திருக்கக்கூடிய தரையில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பல்வேறு இடங்களில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கும் அனைத்திற்கும் முதலில் தன்னுடைய அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாப்தாதா முன்னால் இருக்கவங்க, அங்கங்கே இருக்கிறவங்க, பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் என்ன பண்ணுறார்? யாத்பியார் கொடுக்குறார், அன்பு நினைவுகளை கொடுக்குறார். இன்று சாந்திவனத்தில் 28,000த்திற்கும் அதிகமான 28,000 விட அதிகமான சகோதர சகோதரிகள் வந்துள்ளீர்கள். பாருங்கள், டைமண்ட் ஹாலில் 28,000 விட அதிகமான பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அன்றைக்கி பாபா மிலனுக்காக வந்திருக்காங்க. பாப்தாதா குழந்தைகளுக்கு சிறு கஷ்டம் வருவதை பார்க்கிறார். கவுண்டிங் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் வரும் தானே. ஆனால் சந்தோஷத்தினால் இந்த கஷ்டம் அனுபவமாகுவதில்லை. இருப்பினும் அமைதியாக தூங்குவதற்கு 3 அடி நிலம் கிடைத்துள்ளது. பட்டத்து ராணியாகியுள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா விசேஷ அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது. இன்று முதல் முறையாக பாப்தாதா சந்திப்பிற்கு மதுபன் வந்துள்ளவர்கள் எழுந்திருங்கள். ஃபஸ்ட் டைமாக மதுபன் பாபா மிலனுக்கு வந்தவங்கள எந்திரிக்க சொல்கிறார். இன்று முதல் முறையாக பிராமண பரிவாரத்தில் வந்துள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா தனது தரப்பிலிருந்தும் பிராமண குடும்பத்தின் சார்பிலிருந்தும் மிகுந்த வாழ்த்துக்களை அளிக்கிறார். ஏனெனில் மிகவும் தாமதமாக வந்தாலும் வந்து விட்டீர்கள். டூ லேட்டாக வந்திருக்கீங்க, ஆனால் வந்துட்டீங்க அப்படின்றார்.
பாப்தாதா மற்றும் குடும்பத்தை பார்த்து விட்டீர்கள். பாப்தாதா புரிந்து கொள்கிறார். நீங்கள் விரும்பினால் இன்று வந்தவர்களுக்கு விசேஷ வரதானம் உள்ளது. குழந்தைகள் ஆசைப்பட்டாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்தவங்களுக்கு பாபா சொல்கிறார், நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் வரதானம் இன்றைக்கி இருக்குது. என்னது அது? அதாவது உளப்பூர்வமாக விரும்பினால் கடைசியில் வந்தாலும் தீவிர வேகத்தில் முன்னேறி செல்ல முடியும். ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரிடமும் பாப்தாதா மற்றும் பரிவாரத்தினுடைய அன்பு இருக்கிறது. சகயோகியாக ஆவார்கள். பாபாஸ்டர், பாபா மேலே பரிவாரத்தின் மேலே அன்பு இருக்கு உங்கள் எல்லாருக்குமே. ஸோ சகயோகியாக ஆவீங்க. ஸ்னேகமும் கொடுத்து உங்களை முன்னேற்றி செல்ல வைப்பார்கள். பாபா பரிவார் 2 பேருமே சகயோகம் கொடுப்பாங்க, ஸ்னேகமும் கொடுத்து உங்களை முன்னேற்றம் அடைய வைப்பாங்க. ஆகையால் இங்கு வரக்கூடியவர்களுக்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பு டிராமாவில் மிக நல்ல முறையில் கிடைக்கிறது. இந்த முழு பரிவாரமும் எங்கிருந்து வந்திருந்தாலும் உங்களுக்கு சகயோகி ஆவார்கள். நீங்கள் சகஜ யோகிகளாக ஆக வேண்டும். ஃபுல் பரிவார், பிராமன் பரிவார் சகயோகி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. பாபாஸ்டர், நீங்கள் சகஜ யோகிகளாக ஆக வேண்டும் அப்படின்னு ஃபஸ்ட் டைம் பார்த்து பாபா சொல்கிறாங்க. நல்லது. சேவை ராஜஸ்தான் மற்றும் போபால் ஜோன். ராஜஸ்தான் போபால் ஜோனோட சேவாட்டான். ராஜஸ்தான் பூமி பிரம்மா பாபாவிற்கு மிகவும் பிடித்தது. அது ராஜஸ்தானில் மதுபன் ஆகிவிட்டது. ராஜஸ்தானின் சேவையை பார்க்கிறார். ஒவ்வொரு இடத்திலும் நல்ல முறையில் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. புது புது ஆத்மாக்களுக்கும் தந்தையினுடைய செய்தியை கொடுப்பதற்கான நிகழ்ச்சிகளும் கூட நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பாப்தாதா அனைவருக்கும் இவ்வாறு கூறுகிறார், ஒவ்வொரு சேவை நிலையமும் யக்ஞஸ்நேகி வாரிசுகளுக்கான குழுவை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு சென்டரில் கூட யக்ஞஸ்நேகி வாரிசுகளுக்கான குழுவை உருவாக்க வேண்டும். அது தனக்கும் கூட வளர்ச்சியை அதிகரிக்கும், மற்றவர்களையும் யக்ஞஸ்நேகிகளாக உருவாக்கும். சென்ற முறை பாப்தாதா இவ்வாறு கூறினார், யக்ஞஸ்நேகி, சேவா ஸ்நேகி மற்றும் வெற்றி அடைவதில் முன்னேறக்கூடியவர்களில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. நல்லது. செய்திகள் கொடுக்கும் காரியத்தில் ஒவ்வொருவரும் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது பாப்தாதா பார்க்க விரும்புவது என்னவென்றால், சுயம் சேவை இரண்டிலும் சமநிலை வகிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு சென்டரிலும் மிக அதிகமாக முன்வர வேண்டும். சேவா மற்றும் சுயமுயற்சி இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் வச்சு முன்னேற்றம் அடையக்கூடியவங்க ஒவ்வொரு சென்டர்லேயுமே நிறைய நம்பர்ஸ் இருக்கணும். முன்னேற்றம் அடையிறதுக்கு முன்னால் வரணும் ஒவ்வொரு சென்டர்லேருந்து எல்லாரும். வெறும் சேவை மட்டுமல்ல, இப்பொழுது சுயமாற்றத்திற்கான நேரம் அதிகமாக இல்லை. ஆகையால் சுயத்துடன் கூடிய சேவை இருக்க வேண்டும். ஒவ்வொரு சேவா கேந்திரத்திலும் அனைவரும் தடைகளற்றவர்களாகவும், டீச்சர் மட்டுமன்றி முழு வகுப்புமே தடைகளற்றவராகவும் மற்றும் சுய மாற்றத்திற்கான கவனம் கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆகவே இதை அதிகப்படுத்துங்கள். ஒவ்வொருவருடைய வார்த்தைகளையும் கேளுங்கள். மேலும் அவர்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தின் சிறகுகளை உருவாக்குங்கள். அப்பொழுது பாப்தாதாவிற்கு தடைகளற்ற சென்டர்களின் செய்தியை கொடுக்க முடியும். மற்றபடி பாப்தாதா பார்த்தார், ராஜஸ்தானும் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது, வளர்ச்சியடைந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு குழந்தையும் முன்னேறி செல்வதற்கான வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது. போபால் ஜோன். நல்லது. இந்த ஜோன் கூட தங்களது மாற்றம் மற்றும் சேவையினுடைய வளர்ச்சியில் நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். சுயத்தினுடைய மாற்றம் மற்றும் சேவை ரெண்டுத்துலையுமே இம்ப்ரூவ் ஆகிறாங்க. பாப்தாதாவிற்கு சந்தோஷம் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு குழந்தையும் சுயத்திற்கான திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், மேலும் நடைமுறையிலும் கூட கொண்டு வருகிறார்கள். பாபாவினுடைய சுப ஆசை என்னவென்றால் சதா முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜோனிலும் பார்க்கப்படுகிறது. அதாவது இப்பொழுது ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. ஆகையால் சேவையில் அவரவருடைய இடங்களில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஊக்கம் உற்சாகம் இருக்கிறதுனால சேவையில் வளர்ச்சி ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. பாப்தாதா முன்கூட்டியே வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். வளர்ந்து கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே இருங்கள், பறக்க வைத்து கொண்டு இருங்கள். அப்புறம் டபுள் ஃபாரினர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட பாப்தாதா மீட் பண்ணுறார். இரட்டை வெளிநாட்டவரிடம் சோதனைத்தாள் வருகிறது. டெஸ்ட் பேப்பர்ஸ் வருதான் ஃபாரினர்ஸ்க்கு. ஆனால் ஒரு விசேஷம் என்னவென்றால் அவர்கள் உண்மையான உள்ளத்துடன் பேசி கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்குள் வைத்து கொள்வதில்லை.
மேலும் அதற்கான உண்மையான உள்ளத்துடன் அதற்கு தீர்வும் செய்கிறார்கள். பாப்தாதா சந்தோஷம் அடைகிறார். அந்த உண்மையான உள்ளத்தை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். நல்ல முடிவுகளை பார்த்து வாழ்த்துக்களை அளித்து கொண்டிருக்கிறார். மேலும் வரதானமும் கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் முன்னேறி கொண்டே இருக்கிறீர்கள். டீச்சர்களும் கூட நல்ல முறையில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவிற்கு எல்லோரையும் விட வெளிநாட்டவர்கள் மதுபனின் பலனை அதிகமாக எடுத்து கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். மதுபனுடைய பெனிஃபிட் லாபத்தை டபுள் ஃபார்னஸ் நிறைய எடுக்கிறாங்களாம். ஸோ அதை பார்த்து பாப்தாதா சந்தோஷப்படுறார். பாப்தாதா பார்க்கிறார், வெளிநாட்டில் சிறு சிறு இடங்களில் கூட உயர்ந்த ஒளியை எழுப்புவதற்கான ஆரம்பம் உருவாக்கப்பட்டு விட்டது. ஒரு சின்ன சென்டர், சின்ன இடத்துல கூட பாபாவோட மெசேஜை எடுக்கணும். பாபாவோட மெசேஜ் குரல் போகணும். அந்த ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றார் பாபா. ஆகவே சேவைக்கான வாழ்த்துக்கள், சுய மாற்றத்திற்கான வாழ்த்துக்களும் உரித்தாகுக. பறந்து செல்லுங்கள், பறக்க வைத்து கொண்டே செல்லுங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள உள்நாட்டு வெளிநாட்டு குழந்தைகளுக்கு புருஷார்த்தத்தில் சகஜமாக முன்னேறவும் மற்றும் முன்னேற வைக்கவும் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது வரக்கூடிய நேரத்திற்காக பாப்தாதா வழிகாட்டியுள்ளார். அதாவது தீவிர புருஷார்த்தியாகி நொடியில் முற்றுப்புள்ளி வைப்பதற்கான பயிற்சி மிக அவசியமாக இருக்கிறது. தீவிர முயற்சியாளராகி செகண்டில் நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். பாபா சொல்கிறாங்க, அந்த முயற்சி ரொம்ப இப்போ அவசியமானதுன்றார் பாபா. இந்த விஷயத்தை மிக சாதாரணமாக எடுக்க வேணாம். தீவிர முயற்சி பண்ணணும். எது நடந்தாலும் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியணும் டக்குன்னு. பாபாஸ்டர் இந்த விஷயத்தை சாதாரணமாக ரொம்ப ஈஸியாலாம் எடுத்துக்க வேண்டாம். திடீரென்று ஏதாவது ஏற்படும். அதற்காக பாபாவின் சுப ஆசை என்னவென்றால், ஒவ்வொரு குழந்தையும் கூடவே இருந்து கூடவே சென்று பிரம்மா பாபாவுடன் சேர்ந்து ராஜ்யம் செய்ய வேண்டும் என்பதாகும். சிவபாபா சாட்சியாளராக ஆகிவிடுவார். துணைவர்களாக ஆக வேண்டுமானால் பாப்தாதாவிற்கு சமமானவர் ஆக வேண்டும். நல்லது. ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் இவ்வருடத்திற்கான வாழ்த்துக்கள் மற்றும் வரக்கூடிய ஆண்டிற்கும் வாழ்த்துக்கள். அதாவது இந்த சீசன் நெக்ஸ்ட் சீசனுக்கும் பாபா சொல்கிறார். அதாவது சதா தந்தைக்கு சமமானவராக ஆகியே தீர வேண்டும். பாப் சமான் ஆகிதான் தீரணும் அப்படின்றார் பாபா. நல்லது. முரளியோட வரதான், மனன சக்தி மூலமாக சக்திசாலியாகி தடைகளின் வேகத்தை முடிக்கக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக. மனன சக்தி மூலமாக சர்னிங் பவர் இல்லையா, விசார் சாகர் மந்த ஞானத்தை கிடையிறது. மனன சக்தி மூலமாக சக்திசாலி ஆகி தடைகளின் வேகத்தை முடிக்கக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக. நிகழ்காலத்தில் மனன சக்தி மூலமாக ஆத்மாவின் அனைத்து சக்திகளையும் நிரப்பக்கூடிய அவசியம் உள்ளது. இதற்கு அந்தர்முக்கியாகி ஒவ்வொரு ஞான கருத்துக்களையும் மனனம் செய்யும் போது வெண்ணெய் வெளிப்படும். மேலும் சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். இம்மாதிரியான சக்திசாலி ஆத்மாக்கள் அதீந்திரிய சுகத்தின் பிராப்திக்கான அனுபவம் செய்கிறார்கள். பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அதீந்திரிய சுகத்தினுடைய பிராப்தியை அனுபவம் பண்ணுறாங்க. அவர்களுக்கு அல்ப காலத்திற்கான எந்த பொருளும் தன் பக்கம் கவர்ந்து இழுக்க முடியாது. அவர்களுக்கு மனநஸ்திதி மூலமாக ஆன்மீக சக்திசாலி நிலை ஏற்படுகிறது. ஞான சிந்தன் பண்ணுறதுனால மனன சக்தி மூலமாக ஆன்மீக சக்திசாலி நிலை ஏற்படுகிறது. அதன் மூலம் தடைகளின் தீவிரம் முடிவடைகிறது. ஸோ தடைகள் வரதனுடைய வேகம் குறைஞ்சிடுது. இவங்க மனன சக்தி செஞ்சு சக்திசாலி ஆயிடுறாங்க. இப்போ எல்லா விதமான கவர்ச்சிகள்லேருந்து விடுபட்டவங்களாக ஆயிடுறாங்கன்றார். ஸ்லோகன். பிராமண குடும்பத்தில் அனைவரது மரியாதையையும் பிராப்தி அடைபவர்கள்தான் சிம்மாசனதாரி ஆகிறார்கள். பிராமண குடும்பத்தில் பிகே ஃபேமிலியில் பிராமண குடும்பத்தில் அனைவரது மரியாதையையும் பிராப்தி அடைபவர்கள்தான் சிம்மாசனதாரி ஆகிறார்கள். அவ்யக்திஷரா. தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். இன்றைய பாயிண்ட், தூய்மையற்ற விதையை கூட முடித்து சம்பூர்ண பவித்திரமானவர் ஆகுங்கள். பிரம்ம பாபா மற்றும் சிவ பாபாவுனுடைய தூய்மையின் நல்விளக்கம் மிகவும் உயர்ந்ததும் ஆழமானதும் ஆகும். எங்கு தூய்மை இருக்கிறதோ அங்கு நிச்சயம் உண்மை வந்து விடுகின்றன. சம்பூர்ண தூய்மையின் அர்த்தம் இதுதான். கனவிலும் கூட தூய்மையற்ற தன்மை மனனம் மற்றும் புத்தியில்
வரக்கூடாது. கனவுலேயும் மனசு புத்தியில் கூட அப்பவித்திரதா வரக்கூடாது. இதற்குத்தான் உண்மையான வைஷ்ணவர் என்று சொல்லப்படுகிறது. ஸோ கனவுல கூட பாபா சொல்கிறாங்க, மனம் புத்தியில் கூட கனவுல கூட அப்பவித்திரதா அவனுடைய அந்த தாட்ஸ் கூட வரக்கூடாது. இதற்கு தான் உண்மையான வைஷ்ணவர் என்று கூறப்படுகிறது. அச்சா, ஓம் சாந்தி. துள்ளி குதிக்குது ஏன் மனமே, தூயவர் முரளியை கேட்டதுமே.